கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஏதேதோ தேவைங்க இருக்குது. தேவைங்க இருக்கதான் செய்யுது. இந்த தேவைகளை பற்றியே கவலைப்படுறாங்க. இது எங்கேருந்து வரும், நமக்கு யார் கொடுப்பாங்க, இப்படி கவலைப்படுறவங்க என்னென்னோ செய்கிறாங்க, எவ்வளோ பிரயாசப்படுறோம், ஒன்றும் நடக்கிறதில்ல. இன்னைக்கு நல்ல ஒரு செய்தி, நல்லா கேளுங்க. கர்த்தர் எப்படி நம்மளுக்கு இதெல்லாம் தருகிறாரு, எங்கே போனால் யாரை கேட்கணும், யார் கொடுக்குறான்னு பார்க்கும்போது, இந்த வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். என்கிட்ட கேளுங்க. வேறு யாரும் அப்படி சொல்ல முடியும், யாரும் நம்ம தேவையை சந்திக்கவும் முடியாது. எல்லா காரியத்தையும் செய்து இயேசுவால முடியும். பாருங்க, ஏசாயா 45:11 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது. அவர் பரிசுத்தரு, மனுஷனை உண்டாக்கினவர் அவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். அவர் கர்த்தரை சொல்றாரு, ஏசு சொல்றாரு, இஸ்ரவேல் பரிசுத்தர் சொல்றாரு, உன்னை என்னை உருவாக்கினவர் சொல்றாரு, வரும் காரியங்களை என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன், நான் கொடுக்குறேன், நான் செய்கிறேன்றாரு. இது ஒரு மனுஷன் அதை சும்மா எப்படி அட்ரஸ் நான் சொல்கிறேன், நான் கொடுக்குறேன், நான் சொல்லி வேறு யாரும் சொன்னால் ஒன்றுமே கிடைக்காது, நடக்கவும் நடக்காது. இது சொல்கிறது அதனால தான் அடமொழியோடு சொல்லிக்கிறார். நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் பரிசுத்தர் அவரு. அப்புறம் இஸ்ரவேலே உண்டாக்கினவர், உன்னை என்னை உருவாக்கினவர். அவர் சொல்கிறாரு, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை கொடுங்க, நான் செய்கிறேன்றார். பாருங்க, வேறு யாருமே செய்ய முடியாது. இதுக்கு நம்ம பைபிளில் நிறையா அடையாளங்கள்லாம் பார்க்குறோம். ரொம்ப கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் பாருங்க, ரோட்டில் இருக்கிற பிள்ளைங்க போயினே இருக்கிறாங்க. எல்லாம் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மானாக்க ஒத்துக்குவாங்களா? அவங்கவுங்க பிள்ளைங்க தான் அவங்க அப்பான்னு கூப்பிட்டாக்க ஒத்துக்குவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய பிள்ளைகளாக நம்ம முதல்ல மாறணும். அவர் பிள்ளைகளாக மாறின வசனம் சொல்றதுன்னா, அவருடைய எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவ பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. எல்லாவற்றையும் மாறத்துக்காக கர்த்தர் செய்தாரு, அதிகாரம் கொடுத்தாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்கிட்ட கேளுங்க, சுலபமான காரியம், விசுவாசத்தோடு கேளுங்க. அந்த நாட்டில் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிச்ச சில பக்தருங்க நியாயாதி புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்துலாம் இருக்குது. என்னன்னா, யோசுவான்ற கர்த்தர் பிள்ளை, அவர் தான் இஸ்ரவேல் மோசேக்கு பின்னால இஸ்ரவேலருடைய அடிமைத்தனத்திலிருந்து 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை 10 வாதிகளை கொண்டு செய்து மோசே விடுதலை ஆக்கின பிறகு, மோசே மூலமா யோசுவா தான் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவங்கள வந்து வழி நடத்தின்னு போய் அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த தேசத்துல போய் கொண்டு போய் சேர்த்தார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அந்த யோசுவா சொல்றாரு, யுத்தம் நடந்திருக்கு, பயங்கரமான யுத்தம் இஸ்ரவேலருக்கும் மற்ற அவங்க எதிரிங்களுக்கும். அப்படி யுத்தம் நடத்தும்போது அவர் என்ன பண்ண, ஐயோ என்ன போதோ ஏதோ போதுமோ, இவங்கெல்லாம் நம்மளை தோக்கடிச்சிடுவாங்களோ அப்படியெல்லாம் கவலைப்படவே இல்லை. பாருங்க, அவ்வளோ நெருங்கி கர்த்தருக்குள்ள ஜீவிச்சார். அதனால ஒரு நாள் சொன்னார், யுத்தம் நடந்துனே இருக்குது, யுத்தம் ஓயிற மாதிரி தெரில, இவங்களுக்கோ அவங்களுக்கோ யாருக்கும் வெற்றி தர்ற மாதிரி தெரில, ஆனால் இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, யார் யார் நெருங்கி அவரோடு ஜீவிக்கிறாங்க கட்டளை கொடுங்க, நான் செய்கிறேன்னு சொல்கிறார். இந்த யோசுவா என்ன சொன்னார்னா, ஒரு வார்த்தை சொன்னார், சூரியனை இங்கே நில், சந்திரனா இங்கே நில். ஏன் அப்படி சொன்னார்னா, யுத்தம் நடந்துனுக்குது, யுத்தம் முடியல, இன்னும் கொஞ்ச நேரம் போன என்ன ஆகிடும், சூரியன் அஸ்தமிச்சிடும், என்ன ஆகிடும்னாக்கா இருட்டிடும், அப்போ யுத்தம் செய்ய முடியாது, அப்போ நமக்கு தோல்வி வந்துடும்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளோஸாக தேவன் நீங்களால்தான் சூரியன் அங்கே நில், சந்திரன் இங்கே நில்லுன்னா
சந்திரன் சூரியன் நின்று போச்சு. பகலாவே இருக்குது, ராத்திரி ஆகல. சாயங்காலம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக சூரியன் அஸ்தமிக்கணும். என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே இருந்துச்சு ஒழிய ஒரு காலம் ஒன்றுமே நடக்கலை. சூரியன் சந்திரன் நின்று போச்சு. அப்படியே பகல் நீடு தொடர்ந்து போகுது. அதனால் யுத்தெல்லாம் செய்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் பைபிளில் செய்திருக்காங்க. அதனால் அவர் சொல்கிற என்னுடைய கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை கொடுங்க, நான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு கட்டளை கொடுங்க, நான் செய்கிறேன்றார். வரும் காரியம் வேணும்னா எது வேணாலும் கேளுங்கன்றார். இந்த ஆதியாக 24 விதத்திலுமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உமக்கு நாங்கள் நலம் பலன் என்று சொல்லாத 24:5. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. திருமணத்துக்கான வாலிப வயத்துல இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைங்களுங்கிறாங்க, பெண் பிள்ளைங்களுங்கிறாங்க. இவங்களுக்கு கவலை எல்லாம் என்னன்னா, ஏற்ற துணை கிடைக்கல, கல்யாணம் நடக்கல, கல்யாண தடை வந்துனே இருக்குது, கல்யாணம் ஆகுது, எப்போ ஆக போகுது, நாளைக்கு ஆகுமா, நாளைக்கு அப்படியே யோசிக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, இந்த ஆபிரகாமுடைய என்ன பண்ணாரு, அவரு போவையில பொண்ணு பார்க்க, அவருடைய ஊழியக்காரங்கிட்ட சொல்லி போய் பொண்ணு பார்க்கணும்ப்பா, நீ வேற எங்கன்னா போய் பார்த்துறாத, இந்த காணான் தேசம் போய் பார்த்துறாத, நம்ம ஆளுங்களாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த வேலைக்காரன் போய் என்ன பண்ணாரு, பொண்ணு பார்த்தாரு. கர்த்தருக்கு உண்மையா ஒரு தேவதூதனை அனுப்புவாருன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு தேவதூதன் நேரடியாக அனுப்பிச்சி வச்சாரு. தூதனை போய் அனுப்பி வச்ச பிறகு கர்த்தர் என்ன பண்ணாரு, அவன் காரியத்தை வாய்க்கு செய்யுது. உடனடியாக என்ன பண்ணாரு, அது பொண்ணு கொடுக்கறதும் ஒத்துக்கினாரு. பொண்ணை கேட்டா, எவ்வளோ நீ சொல்லுமா, எத்தனை நாள் இருக்கிற பொண்ணு கல்யாணம் ஒழுங்கு பண்ணிட்டோம், நீ எப்போ போகிற மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லுனா, இப்பயே போகிறேன், கூடவே போகிறேன்னு சொல்லி விட்டுச்சு. இதெல்லாம் காரணம் என்னன்னா, இது தேவனால் ஆனது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காக, உறவினருக்காக, திருமணத்துக்காக காத்திருந்தா கவலையே படாதீங்க. கர்த்தர் என்ன செய்வார், இந்த காரியத்தை கர்த்தரால் வந்தது, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக வாய்க்க செய்வார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, வரும் காரியங்களை குறித்து என்கிட்ட கேளுன்றார். இதில் இன்னும் அவர்கிட்ட இருந்து என்னென்ன காரியம் நமக்கு வருதுன்னு பார்க்கும்போது, முதல்ல சங்கீதம் 62:1, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அப்போ கர்த்தரால் தான் நமக்கு என்ன வரும், ரட்சிப்பு வரும் வசனம் சொல்லுது. அதனால் அவரை தேடுங்க, அவர் நோக்கி பாருங்க. அவர் நோக்கி பார்த்தா கர்த்தர் அழகாக அதுன்னு கர்த்தர் நேர்த்தியே செய்வார். அது மட்டும் அதில் ஒரு குறையும் இல்லை, கண்டிப்பாக செய்வார். அப்புறம் தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், அவர் அமர்ந்திருக்கணும். உன் தேவைக்கு சொன்னால, பிள்ளை இல்லை எனக்கு இன்னும் திருமணமால, இல்லை எல்லாம் தடையாக இருக்குது, இதுக்கு போதுமான பணம் இல்லை, இப்படி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நீ கவலையப்படாதீங்க, கர்த்தர் செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவர் நோக்கி அமர்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க செய்வார். அது யோபு 22:27, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிருங்க, அதனால் உமக்கு நன்மை வரும். கர்த்தரோடு பழகி சமாதானமாக இருந்து பாரு, அதனால் உனக்கு என்ன வருமா, நன்மை வரும். எனக்கு இந்த நன்மை வரலையே, எனக்கு அந்த நன்மை வரலையே, எல்லாமே பெண்டிங், எல்லாமே தடையாகுது, இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் கர்த்தர் செய்வார், கவலைப்படாதீங்க, கர்த்தரால் முடியும், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போது தேவன் நோக்கி அமர்ந்திருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண, நன்மை நமக்கு வரணும்னு சொன்னால் நம்ம ஒரு காரியம் செய்யணும். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அதனால் நமக்கு என்ன வருமா, நன்மை வருமா. நம்ம என்ன செய்யணுமா, அவரோடு பழகி சமாதானமா இருக்கணும். எப்பவுமே பழகிறது எப்படி, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம ஜெபத்தை அவர் கேட்பாரு.
நம்ம அவரோட பேசுறது. வேதத்தை வாசிங்க, தியானிங்க. அப்போ அவர் நம்மோட பேசுவாரு. அப்போ அவரோடு பேசி பழக்கமா இருக்கணும். தேவைன்னா கர்த்தரை நோக்கி பாரு, கேளு, அவ்வளவுதான். அதுக்காக முறுமுறுக்காத. கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு, உன் தேவையில கர்த்தர் சந்திக்க மாட்டாரா? கண்டிப்பா சந்திப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மற்றபடி சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்து, நான் நம்புகிறது அவராலே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அவர் நோக்கி அமர்ந்து இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ, அது நாம் விரும்புறது என்னவா இருந்தாலும், நான் நம்புகிறது அவராலே வரும். இதுதான் நம்ம செய்யணும். அவர்கிட்ட நோக்கி அமர்ந்து இருக்கணும். அவரு எனக்கு கண்டிப்பா செய்வார். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு செய்வார், நாளைக்கு இல்லாட்டி அடுத்த மாசம் செய்வார். அவர் கண்டிப்பா செய்வாரு. கண்ணை விடவே மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. என் தேவையில கண்டிப்பா சந்திப்பாருன்னு நீ விசுவாசமா அவர் நோக்கி அமர்ந்து இருப்பாயானால் கண்டிப்பா நீ நம்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். சங்கீதம் 121:2 என் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கிருந்து வரும் பாருங்க. வியாதியா இருக்கலாம், டாக்டருக்கு தான் சுகம் நினைக்காதீங்க. மருந்துல தான் சுகம் நினைக்காதீங்க. மருந்து சாப்பிடுங்க, டாக்டர் போவானான்னு சொல்ல. ஆனா ஒன்றும் மறந்துடாதீங்க. ஒரு அம்மா சொல்லு, சாட்சி கேட்டேன். என் டாக்டர் இருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. ஆனால் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாமே பண்ணாரு. கொஞ்சம் கூட ஓவர் பிபி கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஐசியூவில் வச்சுருந்து அப்போதான் அவங்க சாரி 6 மாதம் கூட ஆகலை. உடனே ஜெபம் பண்ணாங்க, இயேசு பற்றி சொன்னாங்க, இயேசு நம்பிட்டாங்க. இங்கே இருந்தால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, டாக்டரால் ஒன்றும் முடியல சொல்லி எடுத்து வீட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க. வீட்டுக்கு போகும்போது அங்கே போனால் இந்த கத்திரி பிள்ளைங்க இயேசு பற்றி சொன்னாங்க பாருங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது என்ன நினச்சேன்னா, ஒரு காரியம் கர்த்தர் செய்தார். என்ன காரியம் அவர் செய்தார்னு சொன்னால், அவர் கர்த்தருடைய சகாயம் அவங்களுக்கு நடந்துச்சு. வீட்டில் எல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த சத்தியம் சொன்ன அந்த ஊழியக்காரு, அவங்க விசுவாசிங்க, இவங்க எல்லாமே சேர்ந்து முட்டி போட்டு, கர்த்தாவே நீங்கள் தான் ஒரு ஜீவன் கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும், உம்மால் தான் ஆகணும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஜெபம் பண்ணா, கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு தூதனை அனுப்பி வச்சாரு. ஒரு பரிபூர்ண சுகம் கட்சிச்சு, பரிபூர்ண சுகம் கட்சிச்சு. அதனால் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு எங்கேருந்து ஒத்தாசை வரும்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து ஒத்தாசை வரும். டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாங்க ஐசியூல இருந்து. இங்கே ஜெபம் பண்ணால் பரிபூர்ண சுகமே கட்டிச்சு. அதனால் நீ யாருக்காக ஜெபம் பண்ணுறது அதை விட்டு விடாத. கர்த்தர் கண்டிப்பாக உனக்கு சகாயம் பண்ணுவார். இந்த நீதிமொழிகள் 16:33 சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி, காரியம் நடக்கணும், விக்டரி நடக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுமா, கண்டிப்பா காரிய சித்தி வரணும்னு சொன்னா சீட்டு மடியில போடணும். என்ன அர்த்தம்னா, சீட்டு போடுறதில்லை, நம்ம பிரயாசப்படும், இதுன்னு செய்வோம். ஆனா அதுக்கு விடுதலை, அது ஜெயம் எங்கேருந்து வரும்? கர்த்தர்கிட்ட தான் வரும். ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னொரு காரியம் பாருங்க, நீதிமொழி 21:31 குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை என்ன பண்ணுமா, யுத்தம் வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு டெய்லி என்ன பண்ணுவாங்க, காத்து கொண்டே இருப்பாங்க. முக்கியமா இந்த விஷயத்தில் நல்லா, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆனால் இன்னும் சாதாரண சிம்பிளாக சொல்லணும்னா, நீ பரீட்சை எழுதுறியா, உனக்கு பாஸு, விக்டரி, ஜெயம், செலெக்ஷன் எல்லாம் கர்த்தர்கிட்ட தான் வரும். அது அவரால் தான் முடியும். நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது, ரெடி ஆகுறது, பரீட்சை எழுதுறது, வேலைக்கு போகிறது, என்ன காரியம் செய்தாலும் உனக்கு சகாயம் மற்ற உனக்கு கர்த்தர் உன்னுடைய காரியத்துக்கு ஜெயம் வரணும்னா அது கர்த்தர்கிட்ட தான் வரும்.
உனக்கு ஞானம் வேணும்னா அது நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இப்போ ஞானம் எங்கிருந்து வரும்? உனக்கு ஞானம் எங்கிருந்து வரும்? கர்த்தர்கிட்ட தான் வரும். அப்போ நீ படி வானான்ல, பிரயாசப்படு வானான்ல, வேலைக்காக பிரயாசப்படு வானான்ல. ஆனா உனக்கு ஜெயம் வரணும்னா அது கர்த்தர்கிட்ட தான் வரும். இப்போ உனக்கு வேலைக்காக ரொம்ப ட்ரை பண்ற, வேலையே கிடைக்குமான்னு எங்க போனாலும் தடையா இருக்குது, கவலைப்படாது, கவலையே படாது. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கரெக்டா ஒரு போஸ்ட் எப்படியாவது காலி பண்ணியாவது உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருவார், கண்டிப்பா செய்வார். அது மட்டும் டவுட்டே கிடையாது. இன்னொரு வசனம், நீதிமொழி 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனமாய். இப்போ தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்குமானா என்ன பண்ணுவாரு? ஐஸ்வர்யம் தருவாரு, மகிமை தருவாரு, ஜீவனையும் தருவாரு. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது அவரு கண்டிப்பா ஐஸ்வர்யம் தருவாரு, மகிமை தருவார், ஜீவனை தருவார். எதுக்கு நீ கவலைப்படவே படாது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 பார்க்கும்போது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. கர்த்தர் வரப்போறார் சீக்கிரத்துல. அவர் வரும்போது கண்டிப்பா முதல்ல சொன்ன முதல் வருக மனிதனா பிறந்து நம் பாவத்துக்காக மறித்து 3ஆம் நாள் உயிரோடு என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. முதல் வருக. 2வது வருக சீக்கிரத்துல இயேசு வரப்போறாரு. அவர் வரும்போது என்ன பண்றாரு? என்ன கொடுப்பாரான்னா, நம்ம கிரிக்கு தக்கதாக அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு அதுக்கு பலன் தருவாரு. அது ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய வேலையே இல்லை. அதனால அவர் சீக்கிரம் வரப்போறாரு. அதே நேரத்துல அவனவனுக்கு என்ன கிரிக்கு தக்கதாக அவனவனுக்கு கர்த்தர் பலன் தருவார். இதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை. ஐஸ்வர்யம் வேணுமா, ஜீவன் வேணுமா, அப்புறமா கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணுமா, இதெல்லாம் கர்த்தர் தருவார். எப்பொழுதுனா அவர் நோக்கி பார்க்கும்போது, அவருக்காய் காத்திருக்கும்போது செய்வாரு. சீக்கிரமாய் வருகிற அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. சும்மா ஏதோ வந்தோம், நன்மை செய்யணும், ஏதோ பண்ணோம், ஊழியம் செய்யுது அப்படியெல்லாம் இல்லை. நீங்க என்னென்ன காரியங்களோ செய்றீங்களோ அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். எல்லாமே இன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இங்கெல்லாம் சின்ன கம்ப்யூட்டர் வச்சு ரெக்கார்ட் பண்றாங்க, பரலோகத்துல ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இருக்குது, பெரிய கம்ப்யூட்டர் இருக்குது, அதுல எத்தனையோ ஜிபி அதுல என்ன பண்றாங்க? எல்லா மனுஷன் செய்யற காரியங்கள்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ ரெக்கார்ட் ஆகுது, சும்மா இல்லை. வரும்போது என்ன பண்ணுவோம்? வரும்போது நம்ம கர்த்தருக்காக எவ்வளோ ஜீவிச்சோம், கர்த்தருக்காக என்ன செய்தோம், ஏழைகளுக்கு என்ன கொடுத்தோம், என்ன செய்தோம், எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்னா, அவனவனுக்கு கிரிக்கு தக்கதாக ஏற்ற பலனை தருவன்னு கர்த்தர் சொல்றாரு. கொர்நேலின்னு ஒரு கர்த்தர் மனுஷன் இருந்தாரு. ஆனால் அப்போ ரட்சிக்கப்படல. ஆனால் அவரு நல்லா ஜெபம் பண்ணுவாராம், குடும்ப ஜெபம் பண்ணுவாராம், நல்ல ஜெபம் பண்ணுவாராம். அது மட்டும் இல்லை, நல்லா கர்த்தர் பிள்ளைக்கு எப்பவுமே ஜெபம் பண்ணி தான தர்மம் பண்ணுவாராம். இப்படி பண்ணும்போது ஒரு நாள் பிரதிட்சயமா அப்படியே தேவதூதன் வந்துட்டார். என்னது அப்படியே பயந்தார். இல்லை, கர்த்தர் தான் அனுப்பி வச்சாரு, நீ பல இடத்துக்கு ஆள் அனுப்பு, என் தாசன் பேதுரு அங்கே இருக்கிறாரு, அவரை கூட்டின்னு வந்தா நீங்க என்ன செய்யணுன்றது அவர் போதிப்பாடினார். அதே மாதிரி போய் ஆளுங்க அனுப்பிச்சு பேதுரு அவர் கூட கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்ததும் அவங்களுக்கு எல்லா சொந்தக்கார உறவினர் எல்லாம் சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டு அவங்களுக்கு வசனம் சொன்னார். கர்த்தர் ரட்சிப்பை பற்றி சொன்னார். அவங்க வசனத்துக்கு விசுவாசத்தோடு கேட்கும் போதே மனம் திரும்பினாங்க. எல்லாம் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டாங்க. பாருங்க, உங்களுக்கு என்ன நன்மை தேவை? எல்லாம் கர்த்தர்கிட்ட வரும். அப்போ வரும் காரியம் இதெல்லாம் கர்த்தர்ல வர காரியம். உன் தேவை என்ன இருந்தாலும் கவலைப்படாது, எல்லாம் அவர்கிட்ட வரும். அவர் நோக்கி பாரு, அவருக்கு காத்துரு, கண்டிப்பா உன் காரியம். அவரை நம்பு, அவரோடு கூட ஐக்கியமாயிரு, அவருக்காக காத்துரு, உன் காரியத்தை கர்த்தர் சந்திப்பார். ஜெபம் பண்ணலாம்.
எங்கள் தேசியதான பரப்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா சோத்திருக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறவர், ஜீவனோடு இருக்கவர், மகிமுள்ளவர், மகத்துவம் உள்ளவர். இந்த வேலையில எவ்வளோ தேவையில இருக்காங்கப்பா மனுஷன், எவ்வளோ பிரச்சனையில, வியாதியில, கஷ்டத்துல இருக்கிறாங்கப்பா. எங்க போறது, யார் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்கப்பா. இன்னைக்கு அருமையா நீங்க பேசுனீங்கப்பா. எது உங்களுக்கு இருந்து வரும் ஆண்டவரே, உங்களிடத்திலிருந்து வரும், கர்த்தரிடத்திலிருந்து எது வரும்னு சொல்லிட்டு எனக்கு கட்டளையிடுங்க, நான் கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு கட்டளையிடுங்க, நான் தருவேன்னு சொல்றீங்கப்பா. முடுக்கு கட்டளையிட முடுக்கல கேட்கும் போது நீங்க எல்லா காரியத்தையும் கொடுக்க வல்லவரா இருக்கிற, அதற்காக நன்றி துதிக்கிற ராஜா சோத்திருக்கிறையா. எல்லாருடைய தேவையும் இப்பொழுது சம்பூர்ணமா சந்தித்து ஆசீர்வதித்து கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பாவ மன்னிப்பு தேவையாலும் பாவ மன்னிப்பு தாங்க ஆண்டவரே. பரிசுத்தம் வேணும், பரிசுத்து தாங்க ஆண்டவரே. ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யம் தாங்கப்பா. கஷ்டத்துல நெருக்கத்திலிருந்து தேவையை சந்தித்தரலாம். சந்தோஷமா வாழ ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதா, ஆமென். God bless you.